நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. இங்க பத்தியா நான் எவ்வளவு அழகா கப்பல் செஞ்சிருக்கேன், உன்னால செய்ய முடியுமா இப்படி? டேய், படிக்கிற புக்க கிழிச்சு கப்பலா செய்யற? இரு அப்பா கிட்ட சொல்லி தரேன். சொல்லிக்கோ, சொன்னாலும் அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம கிட்ட ஒரு திறமை இருந்தா அதை நம்ம தான் வளர்த்துக்கணும்னு. நான் எவ்வளவு திறமையா கப்பல் செஞ்சிருக்கேன், உன்னால இந்த மாதிரி கப்பல் செய்ய முடியுமா? டேய், அதுக்குன்னு படிக்கிற புக்க கிழிச்சுதான் கப்பல் செய்வியா? ஏனிலா, படிக்கிற புக்கோ படிக்காத புக்கோ எவ்வளவு அழகா கப்பல் செஞ்சிருக்கேன், இது எவ்வளவு பெரிய திறமை, உன்னால முடியுமா? டேய், படிக்கிற புக்கை கிழிச்சு கப்பல் செஞ்சது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு திறமை நான் சொல்றேன். இரு, அப்பா கிட்ட சொல்லி தரேன். அப்பா நாளை அடி போடும்போது தெரியும் உனக்கு இது திறமையா இல்லையான்னு. எவ்வளவு அழகா கப்பல் செஞ்சிருக்கோம், அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்டுறாளா? சும்மா அப்பா கிட்ட சொல்லி தந்துடுவேன், அப்பா கிட்ட சொல்லி தந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவெல்லாம் என் கூட பிறந்தவளா? ஒரு திறமையை வளர்த்துக்க விட மாட்டீங்க. மாமா, இந்தங்க மாமா, பால் கொண்டு வந்திருக்கேன். குடுத்தங்க. ஏன் தங்கம், இன்னைக்கு ஒரு தம்பிக்கு சாந்தி முகூர்த்தமாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? என்ன ரெடி பண்றது, அரவிந்த சீதாவும் அங்க ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் உன் தம்பிய பாராட்டணும் தங்கம். ஏன் மாமா? இல்ல, அவன் 48 அரியரை கிளியர் பண்றதுக்கு நம்ம எல்லாம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். அப்பெல்லாம் 48 அரியரை படிச்சு கிளியர் பண்ணாதவன் இப்ப கல்யாணம் முடிஞ்சதும் 48 அரியரை கிளியர் பண்ணாதான்டா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதும் ஒரே வருஷத்துல உட்காந்து படிச்சு 48 அரியரை கிளியர் பண்ணிட்டான். இனி ஒருவேளை நீ கலெக்டர் ஆனாதான் சைலஜா உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லியிருந்தா கலெக்டர் கூட ஆயிருப்பான் போலயே. ஐயோ, சொல்ல முடியாது மாமா, கலெக்டர் ஆயிருந்தாலும் ஆயிருப்பான். பெருமை மாமா. சரி சரி, எது எப்படியோ ஒரு வழியா படிச்சு 48 அரியரை கிளியர் பண்ணிட்டானே, அதுவே பெரிய விஷயம் தான். இல்ல, இந்த டெக்னிக் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை எப்பவோ பண்ணியிருந்திருக்கலாம். இந்நேரத்துக்கு அவன் அரியரை முடிச்சு ஒரு நல்ல வேலையா வாங்கியிருப்பான் போல. ஆனா அம்மா சொல்லி, அக்கா சொல்லி, மாமா சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாதவன் கடைசியில ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக மூச்சு போட்டு உட்காந்து படிச்சு அரியரை கிளியர் பண்ணிருக்கா பாரு தங்கம். உன் தம்பி வேற லெவல் போ. போதும் போதும் மாமா, ரொம்ப தான் என் தம்பியை ஓட்டாதீங்க. ஆமாமா, ஓட்டுறாங்க. சரி சரி, அரவிந்தையும் சீதாவையும் சீக்கிரமா ரூம் டெக்கரேட் பண்ணிட்டு வர சொல்லு. ஏன்னா பாவம் 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கான், இதுக்கு மேல அவனால வெயிட் பண்ண முடியாது. சரி சரி, நான் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன், இருங்க. சரி தங்கம். லட்டு குட்டி, அண்ணன் இப்ப குதிக்கிற, அதே மாதிரி நீயும் அண்ணனோட கை பிடிச்சி குதிக்கிறியா? சரி, அண்ணன் 1 2 3 சொல்லுவேன், அப்ப 2 பேரும் சேர்ந்து குதிக்கலாம். 1 2 3. அரவிந்த், பெட்ல பூ போட சொன்னா மேல பூ போட்டா விளையாடுறீங்க. உன்கிட்ட விளையாண்டுட்டாலும் நீங்க ஒண்ணும் விளையாட வேண்டாம். நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன், வேற எந்த வேலையை பார்க்க விட்ட? நீங்க பார்த்த வேலையெல்லாம் போதும், அதுக்கே இந்த 2 பேரை வச்சு என்னால சமாளிக்க முடியல. ஏன் என்ன 2க்கே இப்படி சொல்லிட்ட? என்னோட லக்கி நம்பர் 5, நான் இன்னும் அடுத்து 3க்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். பண்ணுவீங்க. அப்படி மட்டும் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு, இல்லனாலே நீங்க டியூட்டி முடிச்சிட்டு ராத்திரி வர்றதுக்கு லேட் ஆகுது. இந்த மாதிரி ஐடியாவோட வந்தீங்க, அதுக்கப்புறம் நான் கதவையே திறக்க மாட்டேன், வெளியவே படுக்க வச்சிருவேன். ஐயோ, என் குட்டிமா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, அதுக்குன்னு ராத்திரி வெளியெல்லாம் படுக்க வச்சிடாத. தெரியுதுல்ல, அப்போ ஒழுங்கா வந்த வேலையை பாருங்க, சீக்கிரமா டெக்கரேட் பண்ணிட்டு போலாம். பாவம் அங்க அன்பும் சைலஜாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆமா குட்டிமா, ஆனா இந்த அன்போட நிலைமை ரொம்ப பாவம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்காம தள்ளி போச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். என்ன அரவிந்த், அனுபவம் பேசுதா? பின்ன அதுலயும் ஏன் நிலைமை கூட பரவாயில்ல, நீ என் மேல கோவமா இருந்த, அதனால எப்படியும் முடியாதுன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா அவனுக்கு 2 பேருமே லவ் பண்ணி கடைசியில அரியருக்காக போய் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டாங்க.
ஆனா அரியரை கிளியர் பண்றதுக்கு கதிரன் அவனுக்கு வேற ஏதாவது டாஸ்க் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. கடைசியில இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு டாஸ்கா வச்சுட்டாரு. அப்படி வச்சதுனால தானே அவன் அரியரை கிளியர் பண்ணா. இல்லனா அவன் இந்த ஜென்மத்துல அரியரை கிளியர் பண்ணிருப்பானா? அது என்னமோ உண்மைதான். பசி வந்தா 10 பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னா 48 அரியர் இல்ல, இனி இப்போ 58 அரியரா இருந்தாலும் ஒரே வருஷத்துல உட்காந்து கிளியர் பண்ணிடலாம்னு நான் அன்பு விஷயத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ சரி சரி போதுங்க, நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அங்க அன்பு ஷைலஜாவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் இந்த அன்பு செம்ம கடுப்புல இருப்பான். ஏற்கனவே கதிர் மாமா அரியருக்காக 2 வருஷம் காக்க வச்சுட்டாரு. இதுல இந்த அரவிந்த் மாமா வேற டெக்கரேஷன் பண்றேன்னு சொல்லி இன்னும் காக்க வைக்கிறாரேன்னு உங்களை தான் திட்டிக்கிட்டு இருப்பான். ஐயோ நீ சொல்றதும் சரிதான், பாவம் பையன். அப்புறம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் அவன் பார்க்கவா போறான்? இதெல்லாம் அவன் கண்ணுல கூட தெரியாது. வா போலாம். சரி நடங்க. டி 2 பேரும் விளையாண்டது போதும், வாங்க போலாம். மம்மா இடுங்கம்மா, இந்த பெட்ல பூவெல்லாம் போட்டு குச்சி குச்சி விளையாட ஜாலியா இருக்கு. நானும் தங்கச்சியும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரோம்மா. தீரா, இது நீங்க விளையாடுறதுக்கு இல்லடா, அங்க வேற ஒருத்த வெயிட்டிங். இப்ப மட்டும் நம்ம போல அவன் உள்ள வந்து நம்மள உண்டிலன்னு பண்ணிடுவான். வாங்கடா போலாம். சரி லட்டு குட்டி, நம்ம பெட்ல போய் குச்சி குச்சி விளையாடலாம். ஹே மின்னல், இந்த நாளுக்காக தான் 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னோட எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? எங்க என் கனவு கனவாவே போயிருமோன்னு நினைச்சிட்டேன். நீ 48 அரியரை கிளியர் பண்ணாம இருந்திருந்தா இது கனவாவே தான் போயிருக்கும். ஏய், அதான் 48 அரியரை கிளியர் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க? எப்படி கிளியர் பண்ண? அரியர் கிளியர் செஞ்சாதான் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு ஒரு கதிர் மாமா சொன்னதுனால தானே கிளியர் பண்ண. இல்லாட்டி நீ கிளியர் பண்ணிருப்பியா? ஏய், அவ்வளோலாம் என்ன கேவலப்படுத்தாதடி. இல்லாட்டியும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிருந்திருக்கும், அவ்வளோதான். அதே பண்ணிருப்ப. இந்த விஷயம் மாத்திரம் இல்லாட்டி நீ 48 அரியர் கிளியர் பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அரியர் கிளியர் செஞ்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதுனால தானே ஒரே வருஷத்துல உட்கார்ந்து படிச்ச 48 அரியரையும் கிளியர் பண்ண. ஐயோ சரி விடு. ஆமா, இதுக்காக தான் கிளியர் பண்ணேன். போதுமா? இப்ப அதுவா முக்கியம்? அதுவும் முக்கியம் இல்ல. இரு நான் கொஞ்சம் பேசட்டும். ஏய், என்னடி பேச போற? 2 வருஷமா பேசிக்கிட்டு தானடி இருந்தோம். ஐயோ இரு அன்பு, அப்ப பேசுனது வேற, ஆனா இப்ப பேசுறது வேற. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐயோ எங்கடி ஸ்டார்ட் பண்ண விடுற? சரி சீக்கிரமா பேசி தொலை. பரவாயில்லையே, பேசுன்னு பொறுமையா சொல்ற. அன்பு, நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. ஆமாமா வந்துருச்சுல, அவ்வளவுதானே. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ இரு அன்பு, இன்னும் பேசி முடிக்கல. ஏய், உனக்கு மனசாட்சி இருக்காடி? ஏன் அன்பு அப்படி கேக்குற? பின்னடி எல்லாருக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். சரி, அப்படியே ஏதாவது காரணத்துக்காக தள்ளி போட்டாலும் 1 வாரம் இல்ல 1 மாசம் தள்ளி போடுவாங்க. ஆனா அநியாயமா இந்த வீட்டுல எல்லாருமா சேர்ந்து எனக்கு 2 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்கடி. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த உலகத்துல யாருக்காவது இப்படி நடக்குமா? இதுக்கு வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம தூங்காம உட்காந்து மூச்சை போட்டு படிச்சு 48 அரியரையும் ஒரே வருஷத்துல கிளியர் பண்ணிருக்கேன். இதுல வேற அது பத்தாதுன்னு நீ 1 வருஷம் காலேஜ் முடிக்கணுங்கிறதுக்காக இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண. உன்னை கரெக்ட் பண்றதுக்கு கூட எனக்கு 6 மாசம் தாண்டி தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ எது பேசுறதா இருந்தாலும் காலையில பேசு. ஐயோ அன்பு, இரு அன்பு. சரி, எது கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு முன்னால ப்ரப்போஸ் பண்ணி தானே கொடுப்ப. அப்ப இப்ப ப்ரப்போஸ் பண்ணலையா? இப்ப என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா? பண்ணிட்டா போச்சு. ஒரு பொண்ணை பார்த்து கஷ்டப்பட்டு அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவ கூட ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறேன். இப்படி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு கூட எனக்கு 6 மாசம் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா உன்னை கரெக்ட் பண்றதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹே மின்னல், ஐ லவ் யூ. தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர்காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது என்னை திங்கி திங்கி தீ மூட்டுகிறாய்
தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாயே. டேய் குட்டி பையா, இங்க பாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடலாம். இந்த வீட்ல 2 லேடிஸ் இருக்காங்க. அவங்க கூட மட்டும் நீ சேரவே சேராத. ஏன்னா அதுங்க ரெண்டுங்களும் பார்க்கிறதுக்கு மட்டும்தான் பாவமா இருக்குங்க. ஆனா சரியான ஃப்ராடுங்க. எப்ப பார்த்தாலும் எல்லா விளையாட்டுலயும் என்னையவே அவுட் பண்ணிருங்க. அப்புறம் எனக்கும் வேற வழி இல்லடா குட்டி பையா. என் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்ல. நானும் இந்த 2 லேடிஸோட தான் விளையாண்டாகணும்னு வேற வழி இல்லாம அவுட் ஆயிருவேன்டா. ஆனா இனி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என் கூட விளையாடுறதுக்கு தான் இப்ப நீ இருக்கியே. இனிமே இந்த கேர்ள்ஸோட சவகாசம் நமக்கு வேணாம்டா குட்டி பையா. நம்ம 2 பேரும் மட்டும் நீ ஒரு கேங். புரிஞ்சுதா? மைனக்கா பாத்தியா, முகில் இதுக்கப்புறம் நம்ம கூட விளையாட மாட்டானா. குட்டி தம்பியோட தான் விளையாடுவானா. விடுறியா? அவன் குட்டி தம்பியோட என்னெல்லாம் விளையாட முடியும்? குட்டி தம்பி எப்பவுமே ஒரு இடத்துலயே தான் உட்காந்து விளையாடுவான். அவன் குட்டி தம்பியோட விளையாடுறதுன்னா கார் வச்சு பொம்மை வச்சுதான் விளையாட முடியும். நம்மள மாதிரி கண்ணாமூச்சி விளையாடணும், ஓடி பிடிச்சு விளையாடணும்னா நம்ம கூட தானே வந்தாகணும். குட்டி தம்பி என்ன எந்திரிச்சு ஓடி பிடிச்சா விளையாட வருவான்? கொஞ்ச நேரம் குட்டி தம்பியோட விளையாடுறதுக்குள்ள அவனுக்கே போர் அடிச்சிடும். அப்புறம் திரும்பவும் ஏ மைனா ஏரியா நான் உங்களோட விளையாட வரேண்டின்னு திரும்ப நம்ம கூடயே வந்துருவான். ஆமா ஆமா. ஏன் ஐஷு, நேத்து தான் குட்டி பையன் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 2 வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஓடி போச்சுல. ஆமா கையல், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா 2 வருஷம் எவ்வளவு சீக்கிரம் போச்சுன்னே தெரியல. ஏதோ நேத்து தான் இவன் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவனுக்கு செகண்ட் பர்த்டேவே வரப்போகுது. ஆமா ஐஷு, 2 வருஷத்துல என்னெல்லாமோ மாறிடுச்சு. மைனாவும் முக்கிலும் வளர்ந்துட்டாங்க. ரியா ஸ்கூலுக்கு போயிட்டா. குட்டி பையன் பெருசாயிட்டா. ஆனா இந்த 2 வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. ஆனா மாறாதது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். டி சக்தி, என்னடா எப்போ ராத்திரி டீ சாப்பிட்டு வந்தா டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐயோ போன என் பொண்டாட்டி திட்டுவான்னு ஓடுவேன். இன்னைக்கு என்னடா கூலா உட்காந்துருக்க? கையல் மேல பயம் போயிடுச்சா? பயம் போலடா, நான் எப்பவுமே உன் கூட வந்து அவளுக்கு பழகி போயிடுச்சு. எப்படி இதுங்க சொன்னா திருந்த போறது கிடையாது. எப்படியோ போய் தொலையட்டும்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டா. ஆமாடா சக்தி, இப்பெல்லாம் ஐஷு கூட எதுவுமே சொல்றது இல்ல. அவளுக்கும் பழகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லடா. நம்ம பொண்டாட்டிங்க திட்டுவாங்களோ நம்ம பயப்படவே வேண்டாம். ராத்திரி 12 மணி இல்ல, இனி இப்ப 2 மணி ஆனாலும் சரி டீ சாப்பிடுறதுக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வர. வராம எங்க போயிட போறாங்க? வரட்டும், பாத்துக்கலாம். ஆனா இந்த உலகத்திலேயே ராத்திரி 12 மணிக்கு பிளாக் டீ குடிக்க போறவங்க இவங்க 2 பேரா மட்டும் தான் இருப்பாங்க ஐஷு. அதுலயும் இவங்களுக்காக ராத்திரி 12 மணிக்கு டீ கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்கானே அவனை சொல்லணும். அவனை சொல்லி தப்பு இல்ல கையல், முதல்ல நம்மள சொல்லணும். இவங்க 2 பேரையும் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அப்பெல்லாம் எதுவும் கேட்காம இப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம்ல, அதான் 2 பேரும் இப்ப இப்படி இருக்காங்க. அது நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ஐஷு. ஸ்டார்டிங்லயே இவங்க 2 பேரும் இப்படி ராத்திரி டீ குடிக்க போறது, இப்படி ஊர் சுத்துறதுன்னு இவங்க பண்ற அட்டகாசத்தை எல்லாம் அப்பவே நம்ம கேட்டிருந்தோம்னா இன்னத்துக்கு 2 பேரும் இப்படி எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்றது ஐஷு, இது நம்ம 2 பேரும் இவங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்களை சொல்லி திருத்தி இருந்திருக்கணும். ஆனா இப்போ ஆளுக்கு 2 குழந்தைங்களாயாச்சு. இப்ப சொன்னா அவங்க கேட்பாங்களா? ஆமா கையல், இதுக்கப்புறம் சொன்னா எங்க கேட்க போறாங்க? ஏன்னா லவ் பண்ணும்போது எது சொன்னாலும் சரி சரின்னு மண்டியாட்டுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் கேட்பாங்க. 2 குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா கேட்க மாட்டாங்க. நம்ம இவங்கள மாத்தணும்னு நினைச்சிருந்தா அது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போதே மாத்தி இருந்திருக்கணும். என்ன இஷ்யூ பண்றது? அதான் முடியலையே. இப்ப அதுக்காக நம்ம என்ன திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தா வர முடியும்? வந்தா நல்லா தான் இருக்கும். அப்படி மட்டும் திரும்பி எல்லாத்தையும் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னு வெச்சுக்க, இந்த சக்தியை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா இந்த சக்தியை நான் எவ்வளவு சுத்தல விட்டுருக்காரு தெரியுமா? எனக்கு ஓகே சொல்றதுக்கே அவர் பின்னாடி நான் லோன்னு அலைஞ்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஓகே சொல்ல வச்சேன் தெரியுமா? அப்படி மட்டும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருந்தா அப்படியே எல்லாத்தையும் உல்டாவா மாத்தி அவரை ஏன் பின்னால சுத்த விட்டுருவேன். ஏஷு, உனக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? நமக்கு கல்யாணம் எல்லாம் ஆகாம திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ற மாதிரி இருந்தா ஷமீரனாவை எப்படி லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிற? அப்படி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருந்தா அவரை நான் எப்படியும் லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கல கையல். ஏன்னா நான் நினைச்சது நினைக்காததுன்னு எல்லா விதத்திலையும் அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என் புருஷன் என்னை இப்படியெல்லாம் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு கூட எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன, அவரோட லவ் கம்பேர் பண்ணும்போது நான் தான் அவரை அந்த அளவுக்கு லவ் பண்ணலையோன்னு தோணுது. அதனால இனி திரும்பியும் ஒரு தடவை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வர மாதிரி இருந்தா அவர் எப்படி என்ன வெரைட்டி லவ் பண்ணாரோ அதே மாதிரி நான் அவரை வெரைட்டி லவ் பண்ணணும். அட, இது கூட நல்லா இருக்கே.
சரி சரி, நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அவங்க 2 பேரும் விட்ட வரைக்கும் சந்தோஷம், நாங்க டீ கடையிலேயே செட்டில் ஆயிடுவாங்க. நான் போய் உங்களை கூட்டிட்டு வரேன், நீ குழந்தைங்களை பாத்துக்கோ. சரி ஐஷு, போயிட்டு வா. ஆனா உன்னடா மச்சான், இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்டா? இல்ல, எப்பவுமே நீ பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலே அடுத்த பிரச்சனை தொடங்கிரும். ஆனா இப்போ ஒரு 2 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு பாத்தியா, நல்லா இருக்குடா. அட போட, நீ வேற. எந்த பிரச்சனையும் இல்லையேங்கிறது தான்டா இப்ப என் பிரச்சனை. ஏன்டா இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை வரணுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம நானே இப்பதான் நிம்மதியா இருக்கேன், அது உனக்கு பொறுக்கல? டி சக்தி, நீ என்னடா சொல்ற? எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம போய்கிட்டு இருக்குதுடா. இது என்ன நல்லாவா இருக்கு? ஏதாவது பிரச்சனை இருந்தா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உனக்கு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா நீ எங்கேயாவது போய் பிரச்சனை எடுத்து வச்சுட்டு சாவு. என்னால உன் கூட வர முடியாது. நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். டே லூஸ் மாதிரி பேசாதடா சக்தி. நம்ம லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஐஷுவை கரெக்ட் பண்றதுக்காக அங்க சில்குவார்பட்டிக்கு வந்தப்போ கதிரனுக்கு தெரியாம எப்படி ஐஷுவை கரெக்ட் பண்ணலாம்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுவோமே, அப்பெல்லாம் லைஃப் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவாடா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்? அதுலயும் அரவிந்துக்கும் ஐசுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ண டைம்ல எனக்கெல்லாம் படுத்தா கனவுல இந்த அரவிந்த் துப்பாக்கி எடுத்துக்கிட்டே நான் துரத்துற மாதிரியே கனவு வரும்டா. அப்பெல்லாம் நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தது எனக்கு தான்டா தெரியும். டே சரி, அதை விடு. அதுக்கப்புறம் ஐஷுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் வாப்பா கிட்ட வந்து அவளை சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணோம். அப்பெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? டேய், அரவிந்த் கிட்டயாவது பரவாயில்ல சின்ன துப்பாக்கி, ஆனா உன் வாப்பா கிட்ட பெரிய AK-47. நீங்க 2 பேரும் எப்போ உன் வாப்பா கிட்ட மாட்டி தொலைஞ்சு அவர் எப்போ பட்டுன்னு அந்த துப்பாக்கி எடுத்து என்ன பொட்டுன்னு சுட்டுருவாரோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தது எனக்கு தான்டா தெரியும். ஐயோ சரி, அதை கூட விடு. அதுக்கப்புறம் இந்த ராகேஷ் வந்தானே, அவன்லாம் வந்தப்போ காப்பி தூள் மண்டியான்னு நீ எல்லாம் அவனை வச்சு எவ்வளவு ஃபன் பண்ணிருப்ப. இது நான் அவனை வச்சு ஃபன் பண்ணனா? அவனுக்காக சோனா கெட்டப்பெல்லாம் போட வச்சு நீங்க எல்லாரும் இருந்தோட என்ன வச்சு ஃபன் பண்ணீங்க? அட போடா சக்தி, இப்பெல்லாம் அதை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் திரும்ப வராது இல்லடா. ஐயா சாமி, அதெல்லாம் வரவே வேண்டாம். வந்து திரும்ப என்ன டார்ச்சர் பண்றதுக்கா என்ன ஆளை விடு. அது எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் உங்களை நிம்மதியா விடுவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் எண்ணுயிரை முடிக்காதீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க எண்ணுயிரை முடிச்சிட்டோம். ஆனா எண்ணுயிரை முடிக்கிறதுக்கு எங்களுக்குமே மனசே இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், எண்ணுயிரை இதுக்கப்புறம் 500,000 வரைக்கும் கொண்டு போகணும்னு நாங்களே உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஆனா அதையும் தாண்டி எண்ணுயிரை இன்னைக்கு முடிச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷமீர் ஐஷுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை ஆயாச்சு. அடுத்து அன்பு ஷைலுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு பெருசா எதுவும் இல்லை. நம்ம வேணும்னா உருவாக்கிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் புதுசா ஸ்டோரி கொண்டு வரதா இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில் அது சீரியல் மாதிரி போயிடுமோன்னு தோணுச்சு. அதான் சரி, எண்ணுயிரை முடிச்சுட்டு புதுசா ஒரு ஸ்டோரி தொடங்கலான்னு உங்ககிட்ட கேட்டிருந்தோம். ஆனா நீங்க எல்லாருமே எண்ணுயிரை முடிக்க வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க எண்ணுயிரை முடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஷமீர் சக்தி, ஐஷு, ரியா, ஆவாரம் பூ, சிம்ரன் பாட்டி, அன்பு ஷைலு இவங்க எல்லாருமே எங்களுக்கு மட்டும் சென்டிமெண்ட் கிடையாது. நீங்களும் இவங்க எல்லாரையும் ஃபேமிலியா தான் பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்போ எண்ணுயிரை முடிக்கவும் கூடாது, ஆனா கதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நாங்களும் ரொம்ப யோசிச்சிட்டோம். கடைசியில எங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஐடியா தான். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணுயிரை முடிஞ்சு போச்சு. அடுத்து புது ஸ்டோரி வரப்போகுது. அந்த புது ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஷமீர் சக்தி, ஐஷு, ரியா, ஆவாரம் பூ, சிம்ரன் பாட்டி, அன்பு ஷைலு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த இடத்துலயுமே எண்ணுயிரை மிஸ் பண்ற மாதிரி நினைக்கவே மாட்டீங்க. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். அது என்னன்னா, நம்ம எண்ணுயிரில ஹிட்டான 2 லவ் ஸ்டோரி இருக்கு. ஒன்னு ஷமீர் ஐஷுவோடது, இன்னொன்னு அன்பு ஷைலுவோடது. அதனால ஷமீர் ஐஷு பேரும் அன்பு ஷைலு பேரும் எல்லாருக்குமே பிடிக்கும். புது கதையிலையும் இவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. ஆனா என்னன்னா, எண்ணுயிரில ஷமீர் ஐஷுவை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்த்திருப்பீங்க. அன்பு ஷைலுவை எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு லவ்வர்ஸா பார்த்திருப்பீங்க. ஆனா புது கதையில அதை அப்படியே கொஞ்சம் உல்டாவாக்கி அன்பு ஷைலு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் ஷமீர் ஐஷு ஒரு சண்டை போடுற லவ்வர்ஸாவும் இருந்தா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணோம். எல்லாம் சரிதான். ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டா இடையில ஏன் தலையிலடா உருளும்? அதை எவனாவது திங்க் பண்ணீங்களா? அதுதானே ஹைலைட்டே. நம்ம ஷமீர் ஐஷுக்கு புது கதையில புதுசா ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வர போறோம், வித் சக்தி காமெடியோட.
அது மட்டும் இல்ல, கல்யாணமாகி குழந்தையானதுக்கு அப்புறமே இவங்க 2 பேரும் இவ்ளோ சேட்டை பண்றாங்களே, அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர்ஸா இருக்கும்போது எவ்ளோ சேட்டை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க பார்க்க வேண்டாம்? அப்புறம் பின் குறிப்பு, அடுத்த கதையில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகல. நாங்க 2 பேரும் காலேஜ் தான் படிக்கிறோம். அதனால யாராவது காலேஜ் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் சமீர் அண்ணா சக்தி அண்ணான்னு கூப்பிட்ட மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் அண்ணான்னு கூப்பிடணும்னால அவசியம் இல்ல. சும்மா சமீர் சக்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். பாத்தீங்களா, அடுத்த கதையில 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னதே போதும்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இனி அங்க வந்து என்னெல்லாம் அலப்பறை பண்ணுவாங்கன்னு பாக்கணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னும் போதே அடுத்த கதை எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் புது கதையில நாங்க பேரெல்லாம் எதுவும் மாத்தல, ரியாவோட பேர் மட்டும் மாத்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்றபடி எல்லாரோட பேருமே அதே தான். ஷமீருங்கிற பேரு ஆக்சுவலா இந்த கதையில முஸ்லீமா இருக்கிறதுனால ஷமீர்னு வச்சிருந்தோம். அடுத்த கதையில ஷமீர் முஸ்லீம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஷமீருங்கிற பேரை மாத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த ஷமீருங்கிற பேரு எல்லாரோட மனசுலயும் அவ்வளோ பதிஞ்சிருச்சு. அதனால நாங்க அதை மாத்தல. ஷமீர் அடுத்த கதையில ஹிந்து தான், ஆனா பேரு மட்டும் ஷமீர். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டோம். இதுக்கப்புறம் புதுக்கதை எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம புதுக்கதையில பார்க்கலாம். சரி, புதுக்கதைங்கிறாங்களே, அப்படி புதுக்கதைக்கு என்னதாண்டா டைட்டில்னு கேட்பீங்க? டைட்டில் ஒன்றும் ரொம்ப புதுசான டைட்டில் எல்லாம் இல்லைங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான டைட்டில் தான். சரி, டைட்டில் என்னவா இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அடுத்த கதையில ஷமீரேஷுவோட கதை அன்பு ஷைலுக்கு, அன்பு ஷைலோட கதை ஷமீரேஷுக்குன்னு உல்டாவா வரப்போகுது. அப்ப டைட்டில் என்னவா இருக்கும்னு நீங்களே முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. சரி, டைட்டில் தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலன்னா நாளைக்கு 3 மணிக்கு வாங்க, டைட்டில் சாங் ரிவீல் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 3 மணிக்கு டைட்டில் வரும். அடுத்த நாள் 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும். மறக்காம பாருங்க. என்னுவரேக்கு நீங்க எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி புதுக்கதைக்கும் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இந்த எண்ணுயிரே ஃபேமிலி மாதிரி ஷமீர், சக்தி, ஐஸ்வர்யா, சிம்ரன் பாட்டி, ஆவாரம் பூ, அன்பு ஷைலு எல்லாருமே நாங்க புது கதையிலையும் இருப்போம். நீங்க கண்டிப்பா எங்களை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அடுத்த கதைக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் கதையை மாத்தினது, கதை இதுக்கப்புறம் போரிங்கா போயிடக்கூடாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால யாரும் கோச்சுக்காதீங்க, எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த எண்ணுயிரே 300 எபிசோடுக்கு மேல இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு காரணமே நீங்க தான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் முடிஞ்சது என்னுயிரே கதை மட்டும்தான், நம்ம ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலி எப்பவும் போல தொடரும். எப்பவும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நாளைக்கு டைட்டில் பார்த்துடலாம். புது கதையில வேற மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெஞ்சோ